Hi friends, welcome back to Foreign's Cook. இன்றைக்கி நம்ம சில்லி ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 150 பூண்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காஷ்மீரி மிளகா தான் சேர்த்துருக்கோம். சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இறாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா இறாலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகட்டும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இறால். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா தண்ணி பிரிஞ்சு அதுவாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் கொதிக்குது. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதும் பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்து நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கீழே அடிப்பிடிச்சிரும். கீழே அடிப்பிடிச்சா டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இறால் நல்லா குக்கானதுமே நம்ம ஒரு தேங்காயில் எடுத்த கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த தேங்காய் பால்லே நல்லா குக்காயிரும். காஷ்மீரி சில்லி சேர்த்தனால தான் இந்த ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்லாம். இப்போ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த சில்லி ப்ரான் கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ அடுத்தடுத்து வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.